வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக நண்பர்களே. என்னென்ன அடிக்கடி கேட்குறாங்க, பிள்ளையாருக்கு இங்கெல்லாம் வெறும் அரசம்பரத்து கீழே தனியாக இருக்கார், இன்னும் வட இந்தியாவெல்லாம் கூட ஜோடியாக வச்சுன்னு இருக்கார் அப்படின்னு ஏன்னு கேட்குறாங்க. நம்ம பக்கம் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான கதையை முதல்ல சொல்கிறேன். ஒரு தடவை என்ன பண்ணாருங்க, இந்த விநாயகர் குட்டி பிள்ளையாக இருந்தார் பாருங்க. அப்போ சேஷ்டை, இந்த பிரம்மச்சரிய சேஷ்டன்னுவாங்க, அது விட பசங்க பண்ணுறது. என்ன பண்ணார், பூனைக்குட்டி போச்சு பாருங்க, அந்த பூனைக்குட்டியை பிடிச்சி இழுத்து அதை சேஷ்டை பண்ணார். அதை அடித்து என்னமோ பண்ணார். அது அப்போ ஓடி போயிடுச்சு. அது அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, திருப்பி வீட்டுக்கு வந்தார். அங்கேயே அம்மா கிட்ட அம்மாட்ட சாதம் சாப்பிட போகும்போது அம்மா உடம்பெல்லாம் ரத்தம் இருந்தது. அம்மா என்னம்மா உனக்கு ரத்தம், நீ பார்க்கவே இல்லையன்னும் போது, வேற ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு உயிருக்கு நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தொந்தரவு கொடுத்துருக்கீங்க, அதனால் எனக்கு வந்தது. அம்மா நாங்கள் ஒன்று யாருமா, நான் ஒரு பூனையை இது பண்ணேன், அந்த பூனைக்கு எஜமான் உன்னை பண்ணாரா? இல்லை விநாயகா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண் வர்க்கமும் அப்பா மாதிரி அப்பாவை சேர்ந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண் வர்க்கத்திற்கும் அம்மா நான் தான். எல்லா பெண்ணும் அம்மா, சக்தியின் வடிவம். தகப்பனார் சிவ வடிவம், எல்லா தகப்பனாரும் சிவ வடிவம், எல்லா தாயாரும் சக்தி வடிவம். அதனால் நீ எந்த இடத்துல சேஷ்டை பண்ணாலும் இது பண்ணாலும் அது என்னை கண்டிப்பாக பாதிக்கும். அம்மா மன்னிச்சிருன்றா. இல்லை, அது இனிமேல்ட்டு அதை மாதிரி செய்யாதன்னு புத்தி சொன்னாங்க. அப்போது விநாயகர் சிந்திக்க ஆரம்பித்தார். அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே அம்மா ரூபம்னா, நம்ம திருமணம் பண்ணினா அம்மாவை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நத்திங் டூயிங். நமக்கு கல்யாணம் வேண்டான்ட்டு முடிவெடுத்தாருங்க. அதனால தான் கல்யாணம் வேணான்னு முடிவெடுத்து அரச மரத்தின் கீழே போய் உக்காந்தாருங்க. ஆனால் என்ன பண்ணுவார், தன்னை தேடி வரவங்களுக்கு அருளாசி வழங்குவார். தினமும் எதை மறக்கிறீங்களோ இல்லையோ, பிள்ளையாரை பார்த்து இப்படி தலையில் கொட்டிக்கின்னு இப்படி தோப்பகரணம் போடுங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.